நீங்க எதிலையாவது திருப்தி அடைந்தீங்களா? உங்க சம்பளத்தில் திருப்தி, உங்களுடைய என்னுடைய ஆடையில் திருப்தி, நம்முடைய நடக்கையில் திருப்தி, நம்முடைய வாகனங்கள் திருப்தி, எதிலும் நமக்கு திருப்தி இல்லை. இல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டூருக்கு போனா திருப்தி, அதுலயும் திருப்தி இல்லை. எதிலையும் திருப்தி கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு திருப்தி கிடைக்கிற ஒரு இடம் உண்டு என்று ஏசாயா நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்று சொன்னால், தேவனோடு நீங்களும் நானும் வைத்திருக்கிற உறவை தவிர இந்த உலகத்தில் எதிலும் திருப்தி இல்லை என்பதை ஏசாயா நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் ஒரு உறவை வைத்துக் கொண்டால் அதுதான் தேவன் எனக்கு கொடுக்கிற மகா பெரிய திருப்தி. இன்னைக்கு இருக்கிறதான சகோதர சகோதரிகளை பார்த்து எல்லாரும் அதே ஏசாயா கேட்கிறார், உனக்கு கிடைச்சுதா மகனே? உனக்கு கிடைச்சுதா? திருப்தி கிடைச்சுதா? அப்ப நீங்க சொல்லணும், அதுல எனக்கு திருப்தி கிடைக்கல, ஆனா இன்னொரு திருப்தி கண்டுகொண்டு நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது, the joy of the Lord is my strength என்பதை நான் அறிந்து கொண்டு நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பேன்.